கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சாம்பார் தான் பார்க்குறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு இதெல்லாம் வதக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா தேங்காய், முந்திரி எடுத்து இதை வணக்காமல் நம்ம அப்படியே இதை அரைக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ வாஷ் பண்ணி வச்ச மட்டனை நம்ம அந்த வணக்குனதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அந்த மட்டன் அந்த கிரேவியில் நல்லா ஒட்டணும். அதனால் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவிலேயே அந்த கறி பாதி இது வெந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் மசாலா தான் போட போகிறோம். நாங்கள் சக்தியில் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு சக்தி தான் பிடிக்கும்னால நாங்கள் சக்தியில் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கறி மசாலா, அதுவும் நாங்கள் சக்தியில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ கறி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தேங்காயும் முந்திரியும் அரைச்சது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா எப்படி கொதிச்சு வருதுன்னு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். வாசத்துக்கு நம்ம கொத்தமல்லி மேலே போட்டுக்கிட்டோம். இப்போ 2 இட்லியை வச்சு அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.